ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு டைம் வேஸ்ட் சிஸ்டமில் தான் இருக்கோம். ஸோ இந்த எஸ்எம்பியில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சின்ன கோல்டு ஃபார்ம் பண்ண போகிறோம். சின்னது கிடையாது, மோஸ்ட் எஃபிஷியன்சி தான். ஸோ இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நமக்கு நிறையவே எக்ஸ்பி கிடைக்கும், அப்புறம் கோல்டும் கிடைக்கும். கோல்டு வச்சு என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு நாப்பிலே சாப்பிட்டு வாழலாம். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கும் போது தான் பெல்லு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. உங்களுக்கு சத்தம் கேட்குதா என்னன்னு தெரில. ஸோ அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு நான் கலைன் வந்து என்னது பேர் அப்சிடியன் நிறைய கேட்டார். அதனால லாவா பூல் பக்கத்துலேயே இருந்தது, அதிலேருந்து மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் பார்க்குற என் பக்கத்தில் இருக்கிற பிளாக்லாம் மைண்ட் பண்ணு ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்து நானும் ஒரு ஃப்ளோவில் மைண்ட் பண்ணிட்டு அவர் லாவாக்குள்ளே போய் எரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எரிஞ்சு அப்படியே கலையன்மன் ஃப்ரையாக மாறுற அளவுக்கு போயிட்டார். ஸோ மைண்ட் பண்ண காபிள் ஸ்டோன் தான் வந்துட்டு இருந்தது. இந்த வாட்டர் எடுக்க சொன்ன வாட்டர் எடுத்தால் தான் இது அப்சிடியனாக மாறும் ப்ரோன்ட்டு அவர் அந்த டே 2ல் போய்ட்டு ஜீவ சமாதியாகவே ஆகிட்டார் போல இருக்குது. உள்ளே போயிட்டு கம்கமாக உட்காந்துட்டாரு. எனக்கு வேறு ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டக் ஆகிற பிரச்சனை எப்போ தான் போய் தொலைமோ தெரில. ஸோ ஒரு வாட்டர் எடுத்து அப்புறம் மொத்தமாக காபிள் ஸ்டோனாக மாற்றிட்டோம். போதுண்டாடேன்ட்டு அதுக்கப்புறம் சைடில் இந்த பிளாக்கு கீழெல்லாம் லாவாக இருக்குது. அதனால தான் அது அப்சிடியனாக மாறாமல் காபிள் ஸ்டோனாகவே மாற்றிக்கிட்டு இருந்தது. ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து உடச்சி விட்டு அப்சிடியனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மைண்ட் பண்ணோம். ஸோ நிறைய அப்சிடியன் வேணும்னாரு, 1.5 ஸ்டாக் வேணும்னாரு. பட்டு 1.5 ஸ்டாக்லாம் தேவையே இல்லை. கிட்டத்தட்ட 9 ஒரு எத்தனை கணக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ அப்சிடியன் தேவைப்படுது. நான் இன்னும் நோட் பண்ணிட்டு இருக்கல. ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் அப்சிடியன் புயல் வேகத்தில் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் கலையணும் எவ்வளோ அப்சிடியன் முடியுமோன்னு. அப்புறம் கார்த்திக் கூட வந்து இடையில மைண்ட் பண்ணார். ஸோ இப்படி நான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோலேயே நான் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் வேகமாக. ஸோ நான் கீழே மேலே நின்றுக்கிட்டே நான் மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக லாவாக்குள்ளே போயிட்டேன். மேலே இருந்த பிளாக்கு காபிள் ஸ்டோனாக ஆயிடுச்சு போல இருக்குது. மேலே என்னால் போக முடியல. சரி சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்டரை ஊற்றிட்டேன். வாட்டரை ஊற்றுனதுக்கப்புறம் பிளாக் அப்சிடியனாக மாறிடுச்சு. அப்சிடியனாக மாறிடுச்சு. நான் கீழே வந்து விழுந்துட்டேன். ஆனால் மேலே இருக்கிற பிளாக் இப்போ என்னால் உடைக்க முடியல. ஏன்னா வாட்டர் வேறு இருக்குது, மேலே இருக்கிறது அப்சிடியன் வேறு. நான் எந்த ஜென்மத்தில் உடைச்சி தள்ளிட்டு போகிறது. அதுக்கப்புறம் டோட்டம் வேறு கையில் இருந்தது, ரைட் ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஒரு தடவை செத்து போயிட்டேன், டோட்டம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் சாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு டோட்டமும் எடுத்து கையில் வச்சிடலாம், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 2-3 டோட்டம் எதுவும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் எதாவது நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2வது டோட்டமும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ 3வது டோட்டமும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கலையன்மன் எப்படியோ காப்பாற்றிட்டாரு. அந்த டைம் பார்த்து சீட்டிங் ஆஃப் த டெத்துன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வேறு கொடுத்துட்டு இருந்தாங்க. நானே செத்து பழிச்சு வந்திருக்கேன், அச்சீவ்மெண்ட் வேறு. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுப்பட்டு ஒரு கோல்டு ஃபார்ம் கட்டுறதுக்காக உசுர விட பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் லாவா இருக்கு ப்ரோ, இதையும் அப்சிடியனாக மாற்றலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். சொன்ன உடனே வந்து குதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் அவர் உள்ளே போயிட்டார். அப்புறம் பக்கத்தில் தண்ணி ஊற்று ப்ரோ தண்ணி ஊற்றுனா மேலே இருக்கிறது அப்சிடியனாக ஆகிட்டு அவர் உள்ளே செத்து போயிடுவாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் மேலே நீச்சல் அடிச்சு எப்படியோ வெளில வந்துட்டார். லாவா குளியல் போட்டார். அவருக்கு இருந்த டோட்டமும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு போல இருக்குது. நல்லவேளை நான் தண்ணி அங்கே ஊற்றிருந்தேன்னா அப்சிடியனாக மாதிரி இந்நேரம் அது அவர் உள்ளே ஜலசமாதியாக இருப்பார். ஸோ எப்படியோ தப்பிச்சிட்டார். 2 பேரும் உசுர விட பார்த்துட்டோம் அவர் இதுக்காகவே. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த ஒரு டோட்டம் அவர் தான் கொடுத்தாரு. இந்த டோட்டம் அவர்கிட்ட நான் திரும்பி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே மைண்ட் பண்ணுறதை காட்டுறது வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் நாங்கள் பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவர் தான் கட்டுறேன்னாரு. அவர் தான் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணார். ஸோ நான் அதைப்படியே நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ சீக்கிரம் கட்டு ப்ரோ, நிறைய எந்த சைடு கட்டணும்னு கேட்டால் நார்த்து லெஃப்ட் ரைட்டுன்னு எந்த சைடுன்னா ஒழுங்காகவே சொல்ல. அதுக்கப்புறம் எப்படியோ இதை பார்த்துட்டு வேகமாக கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது ஏதோ ஒரு 15 பிளாக்குக்கு மேலே போயிட்டு இருந்து 20 பிளாக்கு ஹைட்டு இது லென்த்துன்னாரு. ஸோ சீக்கிரம் கட்டி முடிக்கணும். அதுக்கப்புறம் டார்ச் வேறு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை வேறு எடுத்து வச்சுட்டு திரும்ப அப்புறம் கார்த்தி எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் பிக்லின் வந்து ஸ்பான் ஆகிட்டாங்க. போர்ட்டல் ஆன் பண்ணி பார்த்தோன்னே இந்த சைடு தான் ஸ்பான் ஆச்சு. அப்புறம் பிக்லின் மாமா ஒருத்தர் வந்துட்டார். ஸோ கார்த்தி வேறு குடுமி போட்டு வந்திருக்காரு. அவருக்கு முடி நிறையா வந்துருச்சு போல இருக்குது. அப்புறமா கொட்டு போய் மொட்டை போட்டணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த போர்ட்டலை உடைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு லேயர் வேறு கட்ட ஆரம்பித்தார். 2 லேயராக இருந்தால் தான் நிறையா லூட்டு கிடைக்கும், எக்ஸ்பி கிடைக்கும்னாரு. சரி இதாக அவர் சொல்கிறாரு, படித்தவர் சொல்கிறாரு கேட்போன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக்லின் வந்து இந்த கில்லிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு தண்ணி ஊற்றணுன்னாரு. அதுக்கப்புறம் ஊற்றினா பக்கத்துலேயே கடல் இருந்தது. டக்குன்னு தண்ணி எடுத்து வந்து நான் ஊற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக மைண்ட் பண்ணிகிட்டே போனார் இது கில்லிங்ஸ் ஏரியா பண்ணுறதுக்கு. அது கூட தனியாக போக பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிக்கு வேறு கூட்டிகிட்டு போனார். ஏன்னா பிக்லின் ஃபார்ம் தான் காட்டுறோம். ஸோ பிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது மைண்ட் பண்ண டிஸ்டர்ப் பண்ண இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டாரு. விட்டுருந்தா வெளியே சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த கில்லிங் ஏரியா கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்கு நடுவில் கட்டிட்டு இருந்தோம் போல இருக்குது. சுற்றி எங்கே இருந்தாலும் தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. எங்கே மைண்ட் பண்ணாலும் ஒரே கஷ்டமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தாலும் தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. அங்கே மைண்ட் பண்ணால் தண்ணி வருது, இங்கே மைண்ட் பண்ணால் தண்ணி வருது. இப்போ பாருங்கள், இப்போ கூட இங்கே மைண்ட் பண்ணாரு தண்ணி வந்துருச்சு. ஸோ இது ஒரு முடிவே இல்லையாடாங்கிற மாதிரி தான் ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியும் நாங்கள் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி டக்குன்னு உடச்சி கட்டிகிட்டே இருந்தோம். எங்கே பிறந்தாலும் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கடலே தான். இந்த பக்கத்தில் கடல் இருக்குது. அதனால் இந்த வந்து ஆழத்தில் மைண்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஆழம் போயிருந்தால் இருந்திருக்காது. நான் ஆழம் போயிருந்தால் பிக்லின் செத்து போயிருப்பான், எக்ஸ்பி கிடச்சிருக்காது. ஸோ எப்படியோ மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் அப்சர்வர் வைக்க சொன்னார். அங்கே அன்றைக்கி ஒரு டிஸ்பென்சர் வச்சுட்டு பின்னாடி 2 அப்சர்வர் வச்சிருக்கிறோம்னாரு. அதுக்கப்புறம் உள்ளே இப்படி தான் விட்டு வருன்னாரு.
இது வந்துட்டு கலைஞன் அவரே வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணி இந்த ஃபார்மை கட்டிகிட்டு இருந்தார். பழைய வெர்ஷனுக்கு போல இருக்க அந்த ஃபார்மை வந்து இதுக்கு கட்ட சொன்னார். ஸோ இது அவர் பிளான் தான். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுன்னாரு. அதுக்கப்புறம் லாவா ஊற்றி வச்சு இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சு. ஆனால் போர்ட்டல் ஆன் ஆகலை. சரி என்னடா இதுன்ட்டு திரும்ப உடச்சிட்டு கட்டணுமா இல்லை இது ஃப்ளாப் ஆகிடுச்சா என்னன்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. சரி ஏதாவது பண்ணி இதை ஒர்க் பண்ண வச்சிடணும். ஏன்னா இவ்வளோ தூரம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் எப்படியோ ஏதோ பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த போர்ட்டல் ஆன் ஆகி ஆஃப் ஆகி பண்ணிக்கிட்டே இருந்தோமா. அதை உடச்சி வைக்கும்போது இங்கே நிறைய பிக்லின்ஸ் ஸ்பான் ஆகிட்டாங்க. உள்ள ஒரு ஊரே இங்கே மாநாடு கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு கை தெரியாமல் பட்டா விட போதும் நம்ம உடம்புல ஒரு எலும்பு கூட தேராது, அந்தளவுக்கு அடி வெளுத்துருவாங்க. ஸோ கலைஞன் போய் அவரை போய் ஒரு தட்டு ப்ரோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு அவர் முடியாதுன்ட்டார். சரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்துட்டு ஒர்க் ஆகலை, சுத்தமாக ஒர்க் ஆகலை. இதுதான் டுட்டோரியல் பார்க்காம வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பழைய வெர்ஷன் கோல்டு பழைய வெர்ஷனுக்காக என்னன்னு கூட தெரில. இது அவர் தான் சொன்னார் இதை ஒர்க் ஆகுன்ட்டு. ஸோ இந்த ஃபார்ம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஃப்ளாப். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு வந்து திரும்ப அந்த கோல்டு ஃபார்மை டுட்டோரியல் பார்த்துட்டு ரீபில்டு பண்ணலான்னு பார்த்தா என் வீட்டுக்கு வெளில ஒரு க்ரீப்பர் ஒன்று இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே நிற்க அந்த பச்சை கலரில் மாக்கா மாதிரி ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். இந்த டைம் வெஸ்ட் 1 வந்துட்டு இதே மாதிரி என் வீட்டுக்கு வெளில ஒரு க்ரீப்பர் இருந்திருக்கும். இப்போ டைம் அதே எஸ்எம்பி தான், பட் சீசன் 3லாம் கிடையாது. அப்படியே பேர் அப்படியே மாற்றி அப்படியே இதை வச்சு அப்படியே 3வது பாட்டுன்னு சொல்லி போட்டிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து க்ரீப்பர் இருக்குது. சரி அதே மாதிரி இவனை பவ் வச்சு சாவடிக்கலாம். இந்த ஒரு ஷீல்டை வச்சுட்டு இதை உடச்சிட்டு இங்கே வெயிட் பண்ணுவான், வருவான்னு வெயிட் பண்ணால் அவன் ஓடிட்டான். சரி எங்கடா போன இது. அப்புறம் எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு இந்த அப்சீரியனை உடச்சி எட்டி பார்த்தாங்க நீ நின்றுட்டு இருந்தான். சரி வாமச்சான் அவனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் அவனை வர வச்சு பவுல் அதே மாதிரி நான் பவுலில் போட்டிருப்பேன். ஸோ இப்போ இந்த பாருங்கள் அந்த பூசணிக்காய் மண்டை இப்போ நான் பழக்க போடுறேன். இப்போ அடிக்கிற அடியில் மூஞ்சி செரிக்க போது. ஸோ இன்னும் ஒரு யாரும் அடித்தா போதும் இல்லை, ஏன்னா செத்து போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாமல் வந்து சாவறேன். ஸோ அதே மாதிரி நடக்குது. ஸோ இது என்னன்னு தெரில. இது வந்துட்டு சர்வர் அட்டர்னோஸ் தான் இதுவும். ஸோ அவனே ஏதோ பண்ணுறான் போல இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ரீபில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போர்ட்டலில் வந்துட்டு. அதுக்கு இந்த தடவை வந்து ட்விட்டரில் பார்த்து தான் கட்டணும். ஸோ அவர் வந்துட்டு யாருன்னு தெரில, அந்த ட்விட்டரில் ஓனர்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அவரை பார்த்து தான் அதை பில்டு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு அப்சர்வர். ஸோ அதே மாதிரி தான், பட் என்ன கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்ட் தான். பழைய வெர்ஷனுக்கு இது மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாங்கள் கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால் மறந்து போய்ட்டு. அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு 4 பிளாக் வச்சுட்டு இன்றைக்கி ஒரு அப்சர்வர் இப்படி இந்த பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸை பார்த்து 2 வைக்கணுன்னாங்க. இது ஆல்ரெடி கட்டியிருக்கோம், இது பழைய வெர்ஷனுக்கு உள்ளது தான். பட் இது ஒர்க் ஆகும். பட் அது ஏன் ஒர்க் ஆகலன்னு நீங்கள் கலையன்மெண்ட்டே கேட்டவங்க கமெண்ட்டில் கேளுங்க. அவர் வந்து மெசேஜ் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல க்ரௌச் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா அப்போ தான் வைக்க முடியும். ஓகே இப்போ வந்துட்டு இது கிராஃப்டிங் டேபிள் வைக்கணும். 2 பிளாக் ஹைட் ஏறிட்டு கிராஃப்டிங் டேபிள் தான் பாருங்கள், ட்ராப் டோரு. ஸோ அது வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 3 பிளாக் வச்சிடணும். இதுக்கப்புறம் இங்கே 3 பிளாக் வச்சுட்டு இங்கே வந்துட்டு லாவா ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஆமாம் லாவா ஊற்றணும். ட்விட்டரில் பார்த்துட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா 1 கொலாப்ஸ் ஆனால் கூட கோவம் ஆகிடுவேன். நான் கோவங்கிற பாருங்க, டென்ஷன் ஆகிடுவேன். 2 ஒன்று தானே, இல்லை 2 வேறு. அதுக்கப்புறம் எனக்கு வாட்டர் பக்கெட் ஊற்றணுங்களை வைக்கணும். வச்சாச்சு. இப்போ வந்துட்டு போர்ட்டல் உடச்சி ஆன் ஆகிட்டு இருந்தது. எப்படியோ இந்த போர்ட்டலில் நாங்கள் சரி பண்ணிட்டோம். இன்னும் பாதி மட்டும்தான் இருக்குது, அது கிளிச்சா. சரி அதுக்கப்புறம் எப்படியோ இது பிக்லின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா இவ்வளோ நேரப்பட்ட உழைப்புக்கு பலன் கிடைத்து விட்டது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம், ஏன்னா லேக் ஆகுது சர்வர். ஸோ இன்னும் 4-5 வைக்கணும்னாரு அவர். ஆனால் வச்சா சர்வர் ஒழிஞ்சு போய்டும், அதனால் வேணான்ட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிட்டத்தட்ட நிறைய பிக்லின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு போர்ட்டலுக்கே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு போர்ட்டலையும் அதையும் சரி பண்ணிட்டோன்னு வைங்களேன். கோட்டிக்கணக்கான பேர் வந்து எக்ஸ்பி மழையாக பொழியும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 16 எக்ஸ்பி கிட்ட வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 2 போர்ட்டலையும் நான் சரி பண்ணிட்டேன். 2 போர்ட்டலேருந்தும் பீலின் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ கீழே போய் பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ லூட் இருக்குன்ட்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய ஸ்வாடு இருக்குது. இந்த ஸ்வாடெல்லாம் எடுத்து நான் உருக்கி கோல்டு இங்காட்டு செஞ்சு நக்கெட்டு செஞ்சு இது பண்ணவே நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன் போல் இருக்குது. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம கோல்டன் ஆப்பிள் கோல்டன் கேரட்டுன்னு தின்னு வாழ வேண்டியதான். இனி எதுக்கு அந்த வேக்குடு பொட்டேட்டோ இதெல்லாம் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இனிமேல் கோல்ட்லேயே தின்னு வாழுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம தங்க அருவியை உருவாக்க போகிறோம். இனிமேல் நம்ம வந்துட்டு தங்கத்திலே குளித்து வாழலாம். ஸோ செழிப்பாக இருக்க போகிறோம். இனி ஒரு கோல்டு ஃபார்மை கட்டிட்டு என்னென்ன பிரச்சனை. ஸோ இந்த கோல்டு வேஸ்ட்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரேடிங்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாண்டரிங் ட்ரேடர்லாம் தான் நம்ம வந்து டென்ஷன் ஏற்றிட்டு இருந்தோம். ஸோ இந்த போர்ட்டல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இந்த கோல்டு ஃபார்மை ரீபில்டு கட்டி மொக்க பண்ணி அதுக்கப்புறம் ரீபில்டு பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாய், அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்து என்ன கட்டது நீங்கள் இந்த தடவையாக சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முக்கியமாக லைக்கும் பண்ணிடுங்க. டாட்டா.